ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க குடல் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கடாய் வச்சுக்கோங்க, எண்ணெய் விட்டுக்கோங்க, பட்டை, கிராம்பு, வெங்காயம், கருவேப்பிலை போட்டு தாளிச்சிக்கோங்க. தாளிச்சிட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ஈஸியாக அந்த குடல் குழம்பு வைக்கிற மாதிரி, பேச்சுலர்ஸ் கூட வைக்கலாம். அந்த மாதிரியான குடல் குழம்பு தான் சொல்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இட்லி, தோசை, சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கிக்கோங்க. உங்களுக்கு குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி வெங்காயம், தக்காளியெல்லாம் கூடி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ இது கண்ணாடி பதம் வந்தோடனே தக்காளி 3 எடுத்து கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிறதுக்கு உப்பு போட்டுக்கோங்க. அப்போ தான் சீக்கிரம் வதங்கி வரும். கொஞ்சோண்டு மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு நல்லா வதக்குங்க, சீக்கிரமாக வதங்கிடும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் அரைச்சி வச்சுருந்தேன், அதை போட்டுக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் எண்ணெயிலே வதங்கட்டும். ஃப்ரெண்ட்ஸ், ஒரு டைம் இந்த மாதிரி குடல் குழம்பு வச்சு பாருங்கள். ஸ்மெல்லெல்லாம் எதுவுமே தெரியாது. அதுக்கு முன்னாடி நல்லா குடலை சுட தண்ணியில் போட்டு நல்லா 4-5 டைம் வாஷ் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. குடலோட ஸ்மெல்லெல்லாம் தெரியவே தெரியாது. இப்போ மட்டன் மசாலா, கரம் மசாலா, கறி மசாலா சேர்த்து நல்லா எண்ணெயிலே வதக்கிடுங்க. அந்த மிளகாப்பொடி ஸ்மெல், பச்சை ஸ்மெல் எல்லாம் போகட்டும். உங்களுக்கு காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்தளவு போட்டுக்கோங்க. சிம்பிளாக யார் வேணாலும் இதை செய்யலாம் சிம்பிளாக. அதனால் அந்த மாதிரி தான் நான் இப்போ குடல் குழம்பு வச்சுருக்கேன். பாருங்கள், பச்சை வாசனை போயிடுச்சு. இந்தாண்ட கழுவி ரெடி பண்ணி வச்சுருக்க குடலை மஞ்சத்தூளும் உப்பும் போட்டு சுடுதண்ணியில் நல்லா வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். குடலை போட்டுக்கோங்க. போட்டு நல்லா வதக்கி விடுங்க. மசாலாவோடு எல்லாம் வதங்கட்டும். பாருங்கள், நல்லா வதங்கிடுச்சு. நீங்கள் இந்த மாதிரியே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் சும்மா 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றி மட்டும் நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சிட்டிங்கன்னா இப்படியே வறுவல் மாதிரியே சாப்பிட்லாம். நான் இந்த பக்கம் தேங்காய் அரைச்சி வச்சுருக்கேன். தேங்காய் பேஸ்ட்டு குடல் குழம்பு தான் வைக்க போகிறேன். அதனால் குடலை தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத ஊற்றிக்கலாம். ஊற்றி குவான்டிட்டி எவ்வளோ தேவையோ அந்தளவு கூட்டி வச்சுக்கலாம். பாருங்கள், ஃபைனலாக உப்பு, காரம் எல்லாம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. நல்லா கொதிக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ். கொதித்து குடல் குழம்பு ரெடி ஆகட்டும். சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். சாதத்துக்கு எல்லாத்துக்கும் சூப்பராக இருக்கும். குடல் வயிற்றுப்புண்ணு இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நல்லது ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். ஃபைனலாக மல்லி இலை தூவி இறக்கிடலாம். சுவையான குடல் குழம்பு ரெடி ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு.